ஹாய், நான் பிரியா. லா ஆஃப் அட்ராக்ஷன் இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை ரொம்ப சூப்பராக வாழ்கிறதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான கிளாஸஸ் நான் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷனில் இருக்கிறவங்க எந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கிறது. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே பொதுவாக பாசிட்டிவாக இருக்கணும்னு தெரியும். ஆனால் நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நடக்கும், அப்படியே ஜிக்ஸாக்காக நடக்கும். அதையெல்லாம் நம்ம எப்படி பார்க்கறது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. அப்படி பார்க்கறதுனால நமக்கு என்ன பயன்? கண்டிப்பா ஈர்ப்பு விதியில இருக்கவங்க பாசிட்டிவா இருந்துதான் ஆகணுமா? ஒரு வேலை கண்டினியூ நெகட்டிவாவே நடந்துட்டு இருக்கு, அதுல எங்கேயுமே எனக்கு பாசிட்டிவே தெரியல அப்படிங்கும் பொழுது கூட நான் எப்படி இந்த ஈர்ப்பு விதியை எனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் இருக்கு. அப்படின்னா ஈர்ப்பு விதியில எனக்கு தெரிஞ்சு இந்த டவுட்லாம் பாத்தீங்கன்னா இப்பதான் நீங்க ஈர்ப்பு விதியை ஆரம்பத்துல கத்துக்கிறீங்க, இந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வருது, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையில இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப வீடியோக்குள்ள போலாம். நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி நிறைய வீடியோஸ் போட்டாலுமே எப்பவாவது ரொம்ப ரேரா திரும்ப திரும்ப அந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய அந்த சாயல் நிறைய இருக்க மாதிரி அந்த பேசிக் லெவல்ல இருக்கவங்களுக்கு ஏன் நம்ம கொடுக்குறோம்னா, நிறைய பேருக்கு எல்லா வீடியோஸும் பார்ப்பாங்களான்னு தெரியாது, ஒருத்தவங்களோட புரிதல் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நிறைய வீடியோஸ் இருக்குது, அதுல ஏதாவது ஒரு வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் கனெக்டா ஆகும் இல்லையா? ஸோ அதுக்கு நம்மளோட வீடியோ எப்படியாவது யூஸ்ஃபுல்லா இருக்கணுங்கிறதுனால தான் நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் அடிக்கடி அந்த பேசிக் லெவல்ல இருந்தே எப்படி நம்ம அந்த விதை போட்டு எப்படி மரமா மாத்துறதுங்கிறத அப்பப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு அப்படி ஒரு பாத்துல லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இன்னைக்கு எமோஷன்ஸ் வச்சு பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், யூனிவர்ஸ்க்கு தெரிஞ்ச ஒரே மொழி எமோஷன்ஸ் மட்டும்தான். ஆனா நம்ம கொடுக்குற எமோஷன், நம்ம லைஃப்ல நடக்கிற சூழல், இது ரெண்டுமே பேரலா டிராவல் ஆயிட்டு இருக்கும். எப்படி டிராவல் ஆகும்? இது ஒரு பக்கம் கண்ணாப்பின்னான்னு போகும், இது ஒரு பக்கம் கண்ணாப்பின்னான்னு போகும். ஆனா ஒரே மாதிரி டிராவல் ஆகும். அப்ப நம்ம இதுக்கு பாசிட்டிவா இருக்கிறதா, இல்ல அதுக்கு நெகட்டிவா இருக்கிறதா, இல்ல இப்ப நம்ம இது என்ன பண்றது? இவங்க பாட்டுக்கு ஈஸியா லா ஆஃப் அட்ராக்ஷன்ல பாசிட்டிவா இருன்னு சொல்றாங்க, ஆனா நமக்கு டெய்லி நடக்கிற சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் பார்த்தா ஒன்னும் அவ்வளவு பாசிட்டிவிட்டியா இல்லையே, நம்மளால எப்படி பாசிட்டிவா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது. அப்படின்னா ஃபர்ஸ்ட் முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம எந்த மைண்ட் செட்ல இருக்கிறோம், நமக்கு இயல்புலயே பிடிச்ச மைண்ட் செட் எது அப்படிங்கிறத முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இது யாருக்குன்னா, ஈர்ப்பு விதியை பத்தி தெரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ பார்க்கும்பொழுதே உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு கிளாரிட்டி வரும்னு நம்புறேன். அதாவது ஈர்ப்பு விதியில நம்ம எல்லாருமே சொல்றது என்ன? பாசிட்டிவா இருக்கணும், அதுக்கு முன்னாடி கிராட்டிடியூடா இருக்கணும், அதுக்கும் முன்னாடி செல்ஃப் லவ். இந்த 3 விஷயங்கள்லாம் நீங்க எப்ப கரெக்டா ஃபாலோ பண்றீங்களோ நீங்க யூனிவர்ஸ் கூட அலைன் ஆகிறது ரொம்ப ஈஸி இல்லைங்களா? அதாவது ஈர்ப்பு விதியில எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, நம்ம எடுத்த உடனே எல்லாருமே பாசிட்டிவா இருக்க சொல்றோம். ஆனா யூனிவர்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்க நம்மள ஈஸியா கனெக்ட் பண்ணிடுவாங்க, உடனே நடக்கும். நீங்க பாசிட்டிவா நான் இருக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்ல ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க தேடுறீங்க, லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்பந்தமா ஏதாவது ஒரு ஏஞ்சல் நம்பர் பார்க்கலாம் நினைக்கிறீங்க, இல்ல ஏதாவது ஒரு சைன் கேட்குறீங்கன்னு வைங்களேன். இவ்வளோ நாள் நீ பாசிட்டிவா இல்லாம இந்த ஓவர் நைட்ல நீ பாசிட்டிவா ஆயிட்டேங்கிறக்காகலாம் உங்ககிட்ட என்னால பேசணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, அப்படி பேசவும் முடியாதுங்கிற அந்த ஒரு ஈகோவே கிடையாது யூனிவர்ஸ். சரிங்களா? நீங்க பாசிட்டிவா இருக்கிறீங்க, நீங்க அவங்கள தேடி போயிட்டீங்க அப்படின்னாலே இம்மீடியட்டா உடனே நம்மளை தேடி அவங்க வருவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு நான் திரும்ப இந்த வீடியோல இந்த ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஈர்ப்பு விதியில நான் முதல்ல ஒரு சைன் கேட்டேங்க. அது இந்த மே மாசம் தான். ஒரு 5-6 வருஷம் முன்னாடி இதே மே மாசத்துல நான் ஒரு கேள்வி கேட்கறது என்னன்னா, யூனிவர்ஸ் நான் உங்களோட கனெக்ட் ஆகுறேன், இல்ல நீங்க என்ன பார்த்துட்டீங்க அப்படின்னா எனக்கு மழை வரணும் அப்படின்னு கேட்குறேன். மே மாசத்துல மழை வரணும்னு கேட்குறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அதை கேட்டுட்டு நான் மறந்துட்டேன். இதை ஏன் சொல்றேன்னா, நம்ம ரொம்ப ஆராய்ஞ்சு நம்ம மைண்டை டைசெக்ட் பண்ணி பார்க்கணும். அப்போ நான் கேட்கும் பொழுது மழை வந்தாலும் சரி வரலைனாலும் சரி எனக்கு ஏதாவது ஒரு சைன் கேட்க சொல்றாங்க. யூனிவர்ஸ் கூட நம்ம கனெக்ட் ஆயிருக்கோமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ என்ன கேட்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு ஒரு நோட்ல சும்மா எழுதி வச்சுட்டு விட்டுட்டேன். சரிங்களா? நைட் ஆயிடுச்சு. இப்படி நான் ஒண்ணு கேட்டேன் அப்படிங்கிறதே மறந்தாச்சு. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஒரு விஷயம் எனக்கு நைட் ஆயிடுச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா? அப்ப எங்க அம்மா கூப்பிடுறாங்க, சீக்கிரவான்னு கூப்பிடுறாங்க. நான் எதுக்கு இப்படி கூப்பிடுறாங்கன்னு நான் வேகமா போறேன். அப்ப அவங்க என்ன சொல்லிட்டு உள்ள வராங்கன்னா, துணியெல்லாம் எடு, மழை வந்துட்டு இருக்கு அப்படின்னாங்க.
அவங்க அந்த துணியெல்லாம் எடுத்து உள்ள எனக்கு துணி மழையில நனைஞ்சிருச்சுங்கிறதெல்லாம் மைண்ட்ல இல்ல. என்னது மழை வருதா? அதுவும் எப்படிங்க, வெளியில வந்து வர்ற மழை சத்தம் எனக்கு கேட்கல. நான் உள்ள ரூமை தாள் போட்டிருக்கேன். அவங்க வந்து கதவை தட்டி, எப்பவுமே மழை வந்துருச்சுன்னா அவங்க எடுத்து போட்டுருவாங்க. அதுக்கப்புறமா தான் நான் போய் பார்த்து மடிச்சு வைப்பேன். ஆனா அந்த அன்னைக்கு பர்டிகுலரா என்ன கூப்பிடுறாங்க. மழை வருது அப்படிங்கிற இது எதுக்கு சொல்றாங்க? யூனிவர்ஸ் என்கிட்ட சொல்றாங்க. நீ என்ன கேட்டில மழை வருது வரணும்னு, இப்ப பாரு வந்துருச்சு, நான் உன் கூட தான் இருக்கேன் அப்படின்னு. இந்த மாதிரி ஏகப்பட்ட கனெக்ஷன்ஸ் வந்து யூனிவர்ஸ்க்கும் நமக்கும் நிறைய நடக்கும். ஒரு கட்டத்துல கனெக்ஷன்ஸ் மட்டும் இருக்கும், நம்ம கேட்கறது எதுவும் நடக்காமையும் போகும். அதெல்லாம் வந்துட்டு லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 மாதிரி நம்ம அந்த ஸ்டேஜையும் கிராஸ் பண்ணி தான் வரணும். ஸோ ஆனா அந்த லெவல் 1 அந்த பேசிக் ஸ்டேஜுங்கிறது நம்மள ஒரு குழந்தை மாதிரி யூனிவர்ஸ் நம்மளை பார்த்துப்பாங்க. அப்படி நம்மளை பார்த்துக்கிற போது நம்ம என்ன மைண்ட் செட்ல இருக்கணும்னா, எந்த மைண்ட் செட்லயுமே இருக்க வேணாம், நம்ம பாட்டுக்கு இருக்கணும். ஐ மீன் எப்படி சொல்றதுன்னா, நம்மளோட சோல்ஃபுல்லா இருக்கணும். நமக்கு அந்த நெகட்டிவிட்டியே வராது. இப்படி உங்களை ஒருத்தர் நல்லா கவனிச்சுக்கிறாங்க, உங்களுக்கு நீங்க கேட்கறத பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்றத நீங்க பார்த்துட்டீங்கனாலே ஒரு இன்பில்ட்டான ஒரு ஹாப்பினஸ் வரும் இல்லையா நமக்கு. இல்ல இது நம்ம கிடைக்கல அப்படிங்கிறதே இருக்காது. இவ்வளவு நாள் யாரா எங்கடா இருந்த அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த ஃபீலிங்கே பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். என்னது, நான் ஒரு விஷயம் கேட்டு எனக்கு நடந்திருக்கா? அதே மாதிரி இன்னொரு விஷயமும் கொரோனா டைம்ல வந்துட்டு ஃபுல் லாக்டவுன். அப்ப வந்து எனக்கு திடீர்னு வந்து வாழைப்பழம் சாப்பிடணும்னு தோணுச்சு. ஆனா கடையெல்லாம் இல்லைன்னு எனக்கு தெரியும். அதை நான் எங்க வீட்லயும் யாருக்கிட்டையுமே சொல்லல. நான் வந்து எங்க வீட்ல அவர்கிட்ட மட்டும் நான் கேட்கறேன், வாழைப்பழம் சாப்பிடணும் போல இருக்கு, ஆனா கடையெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். அந்த அன்னைக்கு சாயங்காலம் எங்க அப்பா வரும்போது பனானா ஒரு சீப்பு வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தாரு. எங்க போய் எப்படி கிடைச்சதுன்னே தெரியல. ஏன்னா கொரோனா ஃபுல் லாக்டவுன் அந்த டைம்ல, அந்த ஃபர்ஸ்ட் வேவ் சொன்னாங்களா, மார்ச்ல சொல்றேன் அப்போ. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு ஆச்சரியமா இருக்கும். எப்படிடா நமக்காக ஒருத்தர் வேலை பார்க்கறாங்களா, ஐயோ நான் கேட்டேன் நீ பண்ணி கொடுக்குறியா, உனக்கு எவ்வளவு லவ் இருக்கணும் என் மேல அப்படிங்கிற அந்த மைண்ட்ல நம்ம இருக்கும் பொழுது நம்ம வந்து ஒரு குழந்தை மாதிரி இருப்போம். ஆல்வேஸ் எக்ஸைட்டிங் மோட்ல இருக்கணுமே ஒழிய அங்க போய் நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் இருக்கக்கூடாது. இப்ப இதை நான் எப்படி உங்களுக்கு இன்னும் புரியற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னா, நம்ம வந்து குழந்தையா பிறக்கிறோம், எதுவுமே நமக்கு விவரமே தெரியாது. என்னென்னத்தையோ பண்றோம், மண் எடுத்து சாப்பிடுவோம், அப்புறம் எங்கேயாவது போய் இடிச்சுக்குவோம், எதையாவது உடைச்சிருவோம், ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம். ஆனா நம்ம எதுவுமே தெரியாம தான் பண்றோம். அப்படிங்கிற அதனால நம்ம வீட்டுல இருக்க அப்பா அம்மா பெரியவங்க நம்ம நல்லா பார்த்துப்பாங்க, கொஞ்சுவாங்க. நமக்கு வந்து எக்ஸைட்டிங் மூடு மட்டும்தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணாலும் எக்ஸைட்டிங், நம்ம என்ன பண்ணாலும் நம்மளை சுத்தி இருக்கவங்களும் நம்மளை கொஞ்சுறாங்க, நம்ம கூட ரொம்ப பாசிட்டிவா விளையாடுறாங்க, நம்மள அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே ஒரு புரிதல் லெவல் இருக்கும். சரிங்களா? அது வந்து ஒரு இன்பில்ட் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம், வளருவோம். அந்த எப்படி சொல்றது, நமக்கு அந்த ஒரு சென்சஸ் எல்லாம் வேலை பார்க்க ஆரம்பிக்கும். பேச்சு வருது, வேலை பார்க்க தெரியுது, இது நல்லது இது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கிறோம், பாசிட்டிவ் நெகட்டிவா புரிஞ்சுக்கிறோம், நிறைய தப்புகள் பண்றோம், அதை நிறைய திருத்திக்கவும் செய்யறோம். இதனால நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. இதுக்கப்புறம் லைஃப்ல அப்படியே போகுது இல்லையா? இது அப்படியே நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷனுக்குள்ள அப்ளை பண்ணும்போது எப்படி இருக்கும்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரிஞ்ச டைம்ல நீங்க ஒரு குழந்தை, அந்த வீட்டுக்குள்ள, அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் வீட்டுக்குள்ள நீங்களும் யூனிவர்ஸ் மட்டும் தான் இருக்கீங்க. நீங்க என்ன கேட்டாலும் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க, ஒரே ஜாலியா இருப்பீங்க. உங்களுக்கு வந்து அந்த நேரத்துல உங்களுக்கு இது வேணும் அது வேணும்னு இருக்காது. ஏன்னா நம்மள ஒருத்தவங்க பாத்துக்கிறாங்க. பேரண்ட்ஸ்க்கு அப்புறம் நம்ம கேட்ட ஒரு விஷயத்த, இன்ஃபேக்ட் கேட்காம மனசுக்குள்ள நினைச்ச ஒரு விஷயத்த கூட நமக்காக கொண்டு வந்து கொடுக்க இந்த யூனிவர்ஸ் ரெடியா இருக்காங்க அப்படின்னு நம்ம அதுல கொஞ்ச நாள் டிராவல் ஆகும். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, சரி நிறைய டெக்னிக்கெல்லாம் சொல்றாங்களே, இதையெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த டெக்னிக்ஸ்க்குள்ள நம்மளோட மண்டை போகுது. எழுதுறோம், எதையோ ஒன்று பண்றோம், அது சம்டைம்ஸ் நடக்குது, ஹாப்பி ஆகுறோம், சம்டைம் நடக்கல அப்படின்னா அதுக்கு வந்து காண்டாகி டென்ஷன் ஆகி கத்துறோம். அது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இதுதான் இப்படித்தான் நமக்கு அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ல அறிவு வளர ஆரம்பிக்குது. எதுவுமே தெரியாம இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் தெரிய ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் பாசிட்டிவ் நெகட்டிவ், அப்புறம் கடைசியா எதுவுமே வேண்டாம், நீ என்ன கொடுக்குறியோ எனக்கு கொடுக்கலையா ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற அந்த நியூட்ரல் ஸ்டேஜ் இப்படி வந்து நமக்கு முடிக்கிறோம் இல்லையா? இப்படிதான் நம்மளோட லா ஆஃப் அட்ராக்ஷன் சைக்கிள் அப்படிங்கிறது இருக்கு. இப்ப இதுல நீங்க என்ன மைண்ட் செட்ல இருக்கிறீங்க, நீங்க எந்த இடத்துல இருக்கணும், இல்ல எந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படிங்கறது எல்லாமே பர்சனலா அப் டு யூ தான். ஸோ ஃபைனலி நீங்க ஈர்ப்பு விதிக்குள்ள ரொம்ப ரொம்ப பிகினரா இருக்கீங்கன்னா, ஹாப்பியா இருங்க, எக்ஸைட்மெண்டா இருங்க, எதையுமே எதிர்பார்க்காதீங்க. எனக்கு இதை பண்ணி கொடு, எனக்கு அதை கொடு, இதை கொடுன்னு எதுவுமே கேட்காதீங்க. ஒரு பிளிஸ்ஃபுல் ஸ்டேட்ல மட்டும் இருங்க. நீங்க சின்ன சின்ன விஷயங்களை முதல்ல நிறைய கேட்க ஆரம்பிங்க. சரிங்களா? ரொம்ப பெருசு பெருசா அந்த மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ள எல்லாம் போறதுக்கு முன்னாடி குட்டி குட்டி விஷயங்கள், உங்களுக்கு பிடிச்ச ஈஸியா அவைலபிளா இருக்கக்கூடிய சில விஷயங்களை நீங்க கேட்டு யூனிவர்ஸ் கூட ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்துங்க. அப்பதான் உங்களுக்கு என்ன ஆகும்னா, கொஞ்ச நாள் போகும்பொழுது ஒரு வேளை நீங்க நெகட்டிவ் சிச்சுவேஷன் போனா கூட நம்மளால எவ்வளவு விஷயங்களை அட்ராக்ட் பண்ண முடிஞ்சிருக்கு பாத்தியா அப்படின்னு பாஸ்டன்ஸ்ல நமக்கு நினைக்கிறதுக்கு சில மெமரிஸ் வேணும். அந்த மெமரிஸுக்கு இந்த டைமை நீங்க தயவு செஞ்சு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லான வீடியோவா இருக்கும் நம்புறேன் லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி. தேங்க்யூ.